ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கொத்தமல்லி தொக்கு தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். அதை எப்படி பண்ணதை பார்ப்போம். ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் கடுகு நான் ஆட் பண்ணிக்கிறேன். சீரகம் ஆட் பண்ணணும். வெந்தயம் 1/4 டீஸ்பூன் தான் ஆட் பண்ணணும், ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது. 5 மிளகாய் வத்தல் நான் போட்டுக்கிறேன். நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கொத்தமல்லி க்ரீனிஸ் மாறாத அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு பருப்பு கருவேப்பிலை ஆட் பண்ணுறோம். வெள்ளைப்பூடு நான் அப்படியே தட்டி வச்சுருக்கேன் தோலோடு. அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அது கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் கொத்தமல்லி நான் ஆட் பண்ணுறேன். அரைச்சிட்டு ஆட் பண்ணுறேன். அந்த பவுடர் ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க பவுடரும் ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சால்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் தான் நான் ஆட் பண்ணுறேன். லிட்டை க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணால் இந்த மாதிரி வரும். கொஞ்சம் நாட்டு சக்கரை நான் ஆட் பண்ணுறேன். கொத்தமல்லி தொக்கு ரெடி.